ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ இன்ஃபினிட்டி. இந்த பேன் கார்டு நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குங்க. இந்த பேன் கார்டு ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த பேன் கார்டுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்டேட் கொடுக்கலைன்னா நம்ம பேன் கார்டு வந்து கேன்சல் ஆயிரும். யாருக்கெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாமா? நம்ம பேன் கார்டில் ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கணும். அதனால் நிறைய பேர் ஆதார் நம்பர் வச்சு லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில பேர் வந்து ஆதார் கார்டு இல்லாதவங்க ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும், அந்த ஐடி வச்சு லிங்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணவங்களுக்கு தான் இந்த வீடியோ. என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் வச்சு லிங்க் பண்ணவங்க ஆதார் நம்பர் வச்சு இப்போ லிங்க் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி என்ரோல்மெண்ட் ஐடி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. அதில் வந்து மேலே இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் ஐடி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் ஆதார் நம்பர் லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து கேன்சல் ஆயிருங்க. அதனால் ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பரோட சீக்கிரமாக லிங்க் பண்ணிடுங்க. இது லிங்க் பண்ணுறதுக்கு டிசம்பர் 31 தான் கடைசி நாள். அது லிங்க் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா டிசம்பர் 31 மேலே 1000 ரூபாய் நீங்கள் கட்டணம் செலுத்தி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முன்னாடியே செஞ்சுருங்க. ஒருவேளை நீங்கள் அதையும் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுடைய பேன் கார்டு ஆதார் நம்பரோட லிங்க் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ஆப்குள்ளே போய்க்கோங்க. மேலே சர்ச்சில் போய் incometax.gov.in அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதோ அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கா, அதுக்குள்ளே போய்க்கணும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இது கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள் பேனுன்னு இருக்கும். அதில் உங்களுடைய பேன் ஐடி நம்பர் வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் காமிக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் ஆகியிருந்தா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்னு காமிக்கும். ஒருவேளை உங்களுடைய ஆதார் நம்பர் பேன் ஐடியோட லிங்க் ஆகலைன்னா யுவர் பேன் இஸ் நாட் லிங்க்டு டு கிவன் ஆதார் அப்படின்னு காமிக்கும். இதிலிருந்தே நீங்கள் பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஒரு வேளை லிங்க் ஆகலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு வேளை நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் நம்பர் வச்சு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டெய்லியும் இந்த மாதிரி அப்டேட்டட் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.